நாம் ஒவ்வொருவரும் நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். அனைவருக்கும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அனைவருக்கும் பிடித்தமானதை செய்பவர்களாக ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பிடித்தமானதை செய்யவில்லை என்றால் நமக்கு நல்ல பெயர் கிடைக்க வாய்ப்பில்லை. அதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். பெரும்பாலும் நாம் நல்லவர்கள் என்று யாரை சொல்கிறோம்? எல்லா காரியத்திலும் நமக்கு ஒத்துப்போகிறவர்களை, நாம் செய்வது தவறாக இருந்தாலும் நமக்கு ஜால்ரா தட்டுகிறவர்களை, நமக்காக மற்றவர்களிடம் பரிந்து பேசுகிறவர்களை, எல்லா காரியத்திற்கும் எளிதாக அணுகக்கூடியவர்களை நல்லவர்கள் என்கிறோம். அதே சமயத்தில் யாரை கெட்டவர்கள் என்று முத்திரை பதிக்கிறோம்? நமக்கு ஒழுங்குமுறைகளை கற்றுத்தருபவர்களை, எல்லா காரியத்திலும் கண்டிப்புடன் இருப்பவர்களை, எளிதாக அணுக முடியாதவர்களை கெட்டவர்கள் என நினைக்கிறோம். இதில் ஏதாவது ஒரு பிரிவில் நாம் இருப்பது உண்மை. யாரும் இல்லை என்று மறுக்க முடியாது. நமது எண்ணங்களுக்கு ஏற்ப மற்றவர்களை பற்றிய தவறான மாயைகளை நாம் உருவாக்கிக் கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. இத்தகைய செயல்பாடுகளை களைந்து நல்லவர்களாக வாழ முயற்சி செய்வோம். நமது இல்லமாக இருந்தாலும் சரி, பணிபுரியும் பணித்தளமாக இருந்தாலும் சரி, சில ஒழுங்குகள் வரையறுக்கப்படுவது இயல்பான ஒன்று. அதனை கடைபிடிப்பது நமது கடமை என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி உணராதவரை நாம் திருந்துவதற்கான வாய்ப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.